Hey guys, welcome to my channel. என் பேர் முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு உங்களுக்கு ஹாய் சாரி இன்ட்ரோ இன்றைக்கி இப்படி தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி என்னுடைய இந்த கை மாடலிங் மட்டும்தான் இருக்க போகுது. பேசிக்லி நான் இந்த நெயில் ஆர்ட் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரீசெண்ட் டேஸில் நான் சில பல நெயில் வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்கேன், டிஐவை விஷயங்கள். அது சில பேர் கவனித்து சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க அது காமிங்க அப்படின்ட்டு நானே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப பிகினர் ஃபேஸில் தான் இருக்கேன். ஸோ நிறைய குளறுபடிகள்லாம் இதில் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 180 அச்சோ எல்லா பேரும் மறந்துட்டேன். இது பஃபர் மறுபடியும் மறந்துச்சு, கிரிட்டர் ஏதோ ஒன்று, இந்த மாதிரி இதை போட்டு நம்ம தேய்க்கணும். ஓகேவா, நான் ஆல்ரெடி என்னோட நெயில்ஸில் எக்ஸ்டென்ஷன் ஊட்டி அக்ரிலிக்ஸ் வச்சுட்டேன். இது ஏற்கனவே வச்சது, ஒரு வாரம் முன்னாடி வச்சது. அது கொஞ்சம் இன்டாக்டாக தான் இருந்ததா, சரி அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் அது மேலே பண்ண போகிறேன். அண்ட் நான் இந்த பாலிஜெல் கிட் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இது மேலே நான் யூஸ் பண்ணேன், நான் காமிக்கிறேன். அது ப்ரொசீஜர் வைஸ் கரெக்டானு கூட எனக்கு தெரியல, பட் நான் பண்ணேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இந்த எண்டெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரியோ இல்லை எக்ஸ்ட்ரா லிஃப்ட் இருக்க மாதிரி இருக்கிறதுலாம் சரி பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே இருக்க அந்த சர்ஃபேஸை கொஞ்சம் சொர நக்கிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், இந்த ரப்பிங் ஆல்கஹால், அதை எடுத்து அந்த மேலே இருக்க அந்த கிரிட்டு, அதுக்கப்புறம் அந்த தூள், அந்த இதெல்லாம் க்ளீனாக போயிடணும் அப்படின்ட்டு ஒரு வாட்டி தேய்ச்சிக்கிறேன். அதுக்கு தான் அது பண்ணுவாங்களான்னு கூட தெரியல, பட் நான் பண்ணிக்கிறேன். அடுத்து இது டீஹைட்ரேட்டர். பேசிக்கலாக இது நான் எங்கேயும் போய் கற்றுக்கலாம் இல்லை, நான் என்ன மாதிரியான யூடியூப் சேனல்லாம் பார்த்தேன் அப்படின்றதோட லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் நான் கொடுத்துட்றேன். இது ப்ரைமர், நெயில் ப்ரைமர். இதெல்லாம் அக்ரிலிக் முன்னாடியும் நான் பண்ணுவேன், சம்டைம்ஸ் அதுக்கு மேலேயும் பண்ணுவேன். இப்போ பாலிஜெல் வைக்க போகிறேன் அப்படின்றதுனால இதுக்கு மேலேயும் நான் பண்ணுறேன். இந்த சர்ஃபேஸ் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும், ஒரே ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த பாலிஜெல் கிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் வந்திருந்தது. இது அந்த எல்இடி லைட்டாக அது இருந்தது. அதுக்காக தான் நான் இது வாங்கினேன். இது ஒரு ஆக்சுவலி நல்ல பையாக இருந்தது. அந்த கிட்டில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ அந்த நெயில் ப்ரைமர் போட்டுட்டு ஒரு 1 மினிட்க்கு என்னுடைய நகத்தை இந்த எல்இடி லைட்டில் வைக்கிறேன். ஸோ அந்த பாலிஜெல் கிட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஷேட்ஸ் ஆஃப் பாலிஜெல்ஸ், அதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸ், அதுக்கப்புறம் அந்த நெயில், ஆர்டிஃபிஷியல் நெயில், அப்புறம் அந்த சொல்யூஷன் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக பாலிஜெல் ப்ரொசீஜர் இப்படி கிடையாது. அந்த நெயிலில் ப்ராடக்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நெயிலில் கொண்டு போயிட்டு நம்மளோட நெயிலில் ஓட்டுறது, இந்த மாதிரி. அது நான் தனியாக வேறு வீடியோவில் காமிக்கிறேன். என்னைக்காவது ஃபுல் நெயில்ஸும் நான் ரிமூவ் பண்ணுறேன்னா அன்றைக்கி நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ஆல்ரெடி என்கிட்ட பேஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் ஜெல்லை டைரெக்டாக எடுத்து இந்த ஒரு டூலும் அது கூட வந்திருந்தது. ஒரு சைட் ப்ரஷ், ஒரு சைட் ஸ்பேச்சுலா மாதிரி குட்டியாக வச்சுருந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு குட்டி கிளாஸ் கூட வந்திருந்தது. அந்த கிளாஸில் அந்த லிக்விடை ஊற்றிட்டு இந்த பாலிஜெல்லை நான் ஷேப்புக்கு தேவையான மாதிரி நான் மோல்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக இருந்தது, காயறதுக்கு தான் கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எல்இடி லைட் தேவைப்படும். அந்த கிட்டோடு நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். இது நல்ல ஒரு பபிள் கம் பிங்க் கலர். இது இருந்ததுன்னா நீங்கள் நெயில் பாலிஷ் கூட வைக்க வேணாம், அதுவே ஒரு ப்ரிட்டியான பிங்க் கலர் மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்த பிங்க் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நெயில் பாலிஷ் வேலைகள்லாம் செஞ்சு அதை நான் காமிப்பேன். ஸோ இதே மாதிரி என்னுடைய எல்லா விரலையும் வச்சுக்கிட்டேன், ரைட் அண்ட் லெஃப்ட்லையும் வச்சுக்கிட்டேன். என்னுடைய நான் டாமினன்ட் ஹேண்டில் நான் வைக்கிறது வேணும்னா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஆனால் அது அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிறேன்ல, ஸோ அதனால். பட் இப்போ நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறது என்னோட ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிறது. அதனால் இதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் தென் இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்ற ஒரு எக்ஸ்கியூஸை வச்சு நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் கர், ஓகே. ஸோ இந்த எண்ட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கியூட்டிக்கல் ஏரியா, அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு தின்னாக வச்சுக்கோங்க, ரொம்ப திக்காக போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லிஃப்ட் ஆகும், அதுக்கப்புறம் முடியெல்லாம் மாட்டும். 2 நாள் நகம் கொஞ்சம் வளர அந்த முடியெல்லாம் மாட்ட ஆரம்பிக்கும், அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அதை போட்டுட்டு மறுபடியும் ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு என்னோடய கையை அது உள்ளே வைக்கிறேன் அந்த லைட்டில், அது காயறதுக்கு. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஆனால் இந்த ரிங் ஃபிங்கரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏர்பல் வந்த மாதிரி குட்டி குட்டியாக டென்ட்டோட இருந்தது. அது எதனாலலாம் தெரில. நான் அந்த மோல்டோட பண்ணேன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ நான் இந்த ஆர்ட் ஃபஸ்ட்டு பண்ணேன், ரொம்ப கேவலமாக இருந்தது. நான் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் ஸ்க்ராப் டவுன் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து ஆர்ட் பண்ண ஆரம்பித்தேன், நெயில் ஆர்ட். ஸோ இது நல்லா நான் ஷேப் பண்ணிக்க முடிஞ்சது. ஃபுல்லாக ட்ரை ஆன அப்புறம் அந்த பஃபர் வச்சே மேலே ஒரு ஸ்மூத் அண்ட் ஈவனான ஒரு சர்ஃபேஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஷேப்பும் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன்.
அடுத்து இது இன்னொரு நெயில் பேஸ், இது ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தேன், அதனால இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை எடுத்து என்னுடைய நெயில்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் மில்கி ஒயிட் டோனோட கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். வேணும்னா நீங்கள் கலர் பில்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஒரே ஒரு லேயரோட விட்டுட்டு மறுபடியும் அதை எல்இடி லைட்டில் வச்சு அதை காய வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் மிக்சிங் வேலைலாம் நான் பண்ணேன். அந்த நெயில் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 3 ட்ராப் எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்விஸ் பியூட்டியோட நெயில் கலர் 2 ட்ராப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் ஒரே ஒரு ட்ராப் விட்டேன் ஃபேஸஸ் கனடாலேருந்து, பட் அதை நான் காமிக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்து வேற ஒரு ப்ரஷ் வச்சு இந்த என்னுடைய நெயில்ஸில் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நெயில் ஆர்ட் ப்ரஷ் கிட்டுனும் இருக்குது, அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வேணா வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம பண்ணுறதுக்கெலாம் அதில் இருக்க ப்ரஷஸ் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். அடுத்து இந்த டெபல் அப்படின்ற பிராண்ட் வந்து ஜெல் நெயில் பாலிஷ் ஒரு 2 பிக் பண்ணியிருந்தேன். அதில் ஒன்று இது. ஸோ இந்த கலர் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பர்பிள் கூல் டோன் பிங்க்ல இருக்க மாதிரி ஒரு கோல்டு சில்வர் கிளிட்டர் இருக்கிற ஒரு கிளிட்டர் நெயில் பாலிஷ். அதுக்கு வந்து நான் பேஸ் ப்ராபப்ளி ஒரு பேபி பிங்க் இது மாதிரி வச்சிருந்துருக்கலாம், பட் பீச் மாதிரி போயிட்டேன். அதனால எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பட் பரவாயில்ல, எப்படின்னு இந்த 3 நாளில் நான் மாற்றிடுவேன். ஆல்ரெடி ஒரு ஃபுல் நெயில் ஆர்ட் பண்ணிட்டு மாற்றினேன், அதனால எனக்கு போங்கப்பா இன்னொரு வாட்டெலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, நடுவில் ஒரு 2 விரலுக்கு மட்டும் வேறு மாதிரி ஒரு குட்டி செமி சர்க்கிள் மாதிரி போடுறேன். அது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, அதுதான் நான் பண்ணுறேன். ஆல்சோ இன்னொன்று, என்னுடைய கேமரா ஆங்கிள் ரொம்ப மோசமாக இருக்குது. வெரி சாரி. நெக்ஸ்ட் டைம் நான் நெயில் ஆர்ட் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சி ஃபில்ம் பண்ணுறேன்னா ஒழுங்கான கேமரா ஆங்கிளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தெளிவாக தெரிகிற மாதிரி வச்சு நான் காமிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் யூ. இதுதான் வந்து ஒரு ரஃப்பாக உங்களுக்கு தெரியாது. 2 விரலில் ஃபுல் கலர், ஒன்றத்தில் வந்து கொஞ்சம் நியூட் கலர் அண்ட் சைடில் அந்த இது தெரியுற மாதிரி. அந்த நியூட் கலர் கொஞ்சம் பீச்சி ஆகிடுச்சு, பட் இட்ஸ் ஓகே. நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை வந்து வேறு ப்ரொபோர்ஷன் பண்ணிக்கலாம், அந்த மிக்சிங் ப்ரொபோர்ஷன் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஒயிட் கலர் எடுத்து அதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு குட்டி தின் ப்ரஷ் இருக்குது அந்த ப்ரஷ் கிட்லே, அதில் அந்த நெயில் பாலிஷை எடுத்து இந்த மாதிரி சும்மா அவுட்லைன் பண்ணுறேன். அவுட்லைன் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக காய விட்டுறணும். காஞ்ச அப்புறம் ஒரு ஜெல் கோட், ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜெல் கோட் இருக்குது, அந்த கோட் எடுத்து நான் என்னோடய நெயில்ஸில் வச்சுக்கிட்டேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணலை, அதனால் காமிக்க முடியல. பட் இந்த ஜெல் பாலிஷ் வச்சு தான் நான் வந்து என்னுடைய நெயில்ஸ் மேலே வந்துட்டு ஒரு கோட் கொடுத்துட்டேன். இது என்ன பண்ண போதுன்னா, எல்லாத்தையும் சீல் பண்ண போது பிரேக் ஆகாமல் கலையாமல் அலையாமல் இருக்க போது அந்த ஜெல் பாலிஷ் மேலே கொடுக்கறது. மறுபடியும் ஜெல் பாலிஷ் வச்ச உடனே நான் வந்து எல்இடி லைட்டில் வந்துட்டு ஒரு 1 மினிட்டுக்கு வச்சுக்கிட்டேன். அதோட அவ்வளவுதான். கியூட்டிக்கல் ஆயில் போட்டு என்னுடைய ஃபிங்கர் டிப்ஸ் நெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு 2 வாட்டி லைக் ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு அதெல்லாம் போய் நல்லா தெரியும். மேபி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் பார்த்தேன்னா நான் கற்றுக்கிட்டு அதையும் வேணா செய்வேன். இது கூடவே சேர்ந்து இன்னும் சில கிளிட்டர் பாலிஷஸ் கூட நான் வாங்கினேன். இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து கிளிட்டர் பாலிஷஸ் நான் வந்துட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு 1 வாங்கினேன், சூப்பராக இருந்ததுன்னு இன்னொரு 2 ஷேட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் லாக்மேயோட நெயில் பாலிஷ் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனுடைய குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரிசல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கிளிட்டர் பாலிஷஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் லாக்மேயோட பாலிஷஸும் நல்லா இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இங்கே காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நானே பிகினர் ஃபேஸில் தான் இருக்கேன், ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சத்தமாக சொல்லு. பாய்.